ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகாலட்சுமி கன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த வீடு கட்டி 7 வருஷம் ஆச்சுங்க. இந்த 7 வருஷத்தில் இந்த பில்டிங்கில் எந்தெந்த வீக் பாயிண்ட்லலாம் டேமேஜஸ் ஆகிருக்குன்றதை சொல்கிறோம். என்ன முறையில் நம்ம புதுப்பிச்சோன்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோங்க. புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க வீடு கட்டுதல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், டிப்ஸ், ஐடியா, ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். நமக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பில்டிங்கான ஃபவுண்டேஷன் முறை லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர், அதாவது கருங்கல் பயன்படுத்தி கட்டுமானம் பண்ணியிருந்தாங்க. இனிஷியலாக மேஜர் ஃபால்ட் பார்த்திங்கன்னா எல்லா சன்ஷேடோட எட்ஜஸ்லேயுமே அந்த பார்டர் எல்லாம் உடஞ்சிருந்துச்சுங்க. வால் ஏரியாவில் அதிகப்படியான ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியர் கிராக்ஸ் எதுவும் இல்லை. பேஸ்மெண்ட் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க. பேஸ்மெண்ட்டில் எந்த செட்டில்மெண்ட்டும் ஆகலை. மற்றபடி பில்டிங் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்ததில் அதிகப்படியான ஹேர் கிராக்ஸும் இந்த மாதிரி ஜாயிண்ட் கிராக்ஸும் ஃபார்ம் ஆகிருந்துச்சுங்க. ஸ்டேர்கேஸ் வரக்கூடிய இடங்களில் இந்த மாதிரி ஹெட்ரூம் போட்டிருப்போம். அதுக்கு மேலே தண்ணி ஸ்டோர் ஆகி டிவாட்டர் ஆகிற மாதிரி ப்ரொவிஷனல் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல தண்ணி வடிகிறதுக்கு தேவையான ஃப்ளோ வாட்டம் இல்லைங்க. அதனாலையும் தண்ணீர் தேங்கி அதிகப்படியான கிராக்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. பாசானும் படிஞ்சிருக்குங்க. சன்ஷெட் போடாத இடங்களில் ரூஃபில் பார்த்திங்கன்னா கேன்டிலிவர் போர்ஷனில் இழுத்து இந்த மாதிரி ட்ராப்ஸ் இறக்கியிருப்போம். இதுக்கு நம்ம கம்பிகளை மடக்கி விட்டு சிக்கன் மெஷ் பயன்படுத்தி கலவை மட்டுமே போட்டு மெத்தியிருப்போங்க. இந்த இடங்களில் உள்ளுக்குள்ளே இருக்க கம்பி ரஸ்ட்டு ஃபார்ம் ஆனதுனால அதிகப்படியான கிராக்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ பில்டிங் கிராக்ஸ் எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் மேன்ஹோல் கவர் பார்த்தோங்க. இது ஜிஐ மெட்டீரியலில் பயன்படுத்தியிருக்காங்க. அதுவுமே ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகி டேமேஜ் ஆகிருக்கு. ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க சன்ஷேடில் பாதுகாப்பாக ஒர்க் பண்ணுறதுக்காக சாரம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த கிராக்ஸ் எல்லாத்தையுமே தட்டி முழுவதுமே எடுத்தாச்சுங்க. எட்ஜஸில் மேக்ஸிமம் இப்போ நம்ம தட்டும்போது போலாக ஒரு மாதிரி சவுண்ட் இருக்கும். அந்த மாதிரி எவ்வளோ டெப்த்துக்கு அந்த சவுண்டு வருதோ அது எல்லாத்தையுமே தட்டி உடச்சி எடுத்துட்டோம். சன்ஷேட்க்கு மேலே இருக்க பிளாஸ்டர் ஒர்க் மட்டும் ரிமூவ் பண்ணுறது இல்லாமல் ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி கான்க்ரீட்டே உடைக்கக்கூடிய மாதிரி டேமேஜ் ஆகிருந்துச்சு. இந்த மாதிரியான ரெனோவேஷன் ஒர்க் பண்ணும்போது நம்ம பிளாஸ்டர் ஒர்க் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா கெமிக்கல்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். புதுசாக வீடு கட்டி பிளாஸ்டர் ஒர்க் பண்ணும்போது ஒர்க் கண்டினியூஸாக இருக்குங்க. ஆனால் இந்த மாதிரி ரெனோவேஷன் ஒர்க் பண்ணும்போது டேமேஜ் ஆன பகுதியை மட்டும் பேட்சிங் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான இடங்களில் எக்ஸ்ட்ரா கெமிக்கல் யூஸ் பண்ணும்போது ஒர்க்கபிலிட்டி நல்லாயிருக்கும். நம்ம இந்த ஒர்க் பண்ணுறதுக்காக அல்ட்ராடெக் பிராண்டில் சீல் அண்ட் ட்ரைன்ற கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஸ்லாப் கான்க்ரீட் உடச்சி எடுத்த இடத்துல எல்லாமே நம்ம திரும்ப பாட்டம் பிடிச்சிட்டு கான்க்ரீட் ஃபில் பண்ணியிருக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எட்ஜஸில் எக்ஸ்ட்ரா கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளாஸ்டர் ஒர்க்கும் பண்ணியாச்சு. ஒவ்வொரு சன்ஷேட்கான அடிப்பகுதியிலையுமே ரெயின் வாட்டர் ட்ராப்ஸ் ஆகிறதுக்காக ஒரு பார்டர் கட்டியிருக்கோங்க. டாப்பில் பார்த்திங்கன்னா வாலோட ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துல தண்ணீர் ஸ்டோரேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி டேப்பர் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஜிஐ மெட்டீரியலில் பயன்படுத்தியிருந்த மேனுவல் கவர் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எஃப்ஆர்பி மெட்டீரியலில் இருக்கக்கூடிய மேனுவல் கவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோங்க. எஃப்ஆர்பி மெட்டீரியலில் ரஸ்ட் ஃபார்ம் ஆகாதுங்க. வீட்டுக்கு மேலே இருக்க ஓவர் ஹெட் டேங்க்குக்கு போடக்கூடிய மேனுவல் கவர் அல்லது போர்வெலுக்கு தேவையான மேனுவல் கவர் இது எல்லாமே நம்ம எஃப்ஆர்பி மெட்டீரியலில் பயன்படுத்தலாங்க. சிமெண்ட் கலவை பயன்படுத்தி பேட்சிங் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா இடங்கள்லையும் ஒர்க் முடிச்சுட்டு க்யூரிங்கான டைம் டியூரேஷனை முடித்ததுக்கப்புறம் வால்க்கு தேவையான எக்ஸ்டர்னல் கலர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. நம்ம பில்டிங்கான எக்ஸ்டர்னலில் இருக்கக்கூடிய வாலில் கலர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இனிஷியலாக நம்ம புது வீடு கட்டும்போது ஒயிட் சிமெண்ட் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருவோங்க. ஒரு 3 to 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் கலர் வாஷ் பண்ணுவோம். இப்போ இந்த வீடு ஒரு 7 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய பில்டிங். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா எக்ஸ்டர்னலில் வால் ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு 2 கோட் கலர் வாஷ் பண்ணியிருக்கோங்க. மார்க்கெட்டில் ஏஷியன், பெர்ஜர், நிப்பான், ஜேஎஸ்டபிள்யூ இந்த மாதிரி நிறைய பெயிண்ட் கம்பெனி காம்படிஷனில் இருக்குங்க. ஒவ்வொரு பிராண்ட்லையும் நம்ம பில்டிங்கான எக்ஸ்டர்னல் வால் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசமான மெட்டீரியல் வெரைட்டிஸ்லாம் நிறைய இருக்குங்க. இந்த பில்டிங்கான எக்ஸ்டர்னல் வால் மேலே கைப்பிடி செவர்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஹேர் கிராக்ஸ் அதிகம் ஃபார்ம் ஆகிருந்துச்சு. மேஜராக இருக்கக்கூடிய கிராக்ஸ் எல்லாமே நம்ம சிமெண்ட் மார்டல் கெமிக்கல் பயன்படுத்தி ஃபில் பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு வால்க்கான ப்ரைமர் கலர் எமல்ஷன் அப்ளை பண்ணும்போது ஹேர் கிராக்ஸ் எல்லாம் ஃபில் ஆகிற மாதிரி நம்ம ப்ராடக்ட் வாங்கி அப்ளை பண்ணணுங்க.
நம்ம இந்த ப்ராஜெக்ட் ரெனோவேஷன் ஒர்க்குக்காக பெர்ஜர் ஷோரூமில் அப்ரோச் பண்ணியிருந்தோங்க. அவங்க சைட்லேருந்து ரெப்பு வந்துட்டு நம்ம பில்டிங்க்காக என்ன கலர் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து சாஃப்ட் காப்பியாகவும் ஹார்ட் காப்பியாகவும் நமக்கு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்தாங்க. கிளைண்ட் சைட் கேட்கக்கூடிய கலரும் வாலில் அப்ளை பண்ணால் என்ன மாதிரியான ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட்டில் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்ளை பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த சர்வீஸ் எல்லாமே அவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் பண்ணி கொடுத்தாங்க. இந்த ப்ராஜெக்ட்கான எக்ஸ்டர்னல் வாலில் ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு பெர்ஜரில் வெதர் கோட் லாங் லைஃப் 10 இயர்ஸ் அந்த ப்ராடக்ட்டை வாங்கி நம்ம எக்ஸ்டர்னலில் கலர் எமல்ஷன் அப்ளை பண்ணியிருக்கோங்க.